விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில பேச்சுமுத்துன்னு ஒரு வேட்பாளரை நியமனம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் மாறுறாங்க, கலைஞர் அவர்களை நியமிக்கிறீங்க. அதே எனக்கு தெரியாத செய்தியெல்லாம் உனக்கு தெரியுது. யாரு நீ நியமிச்சிருக்கியா கலைஞர்? தகவல் தானே வருது. சரி, நிறுத்தினா என்ன உனக்கு என்ன பிரச்சனை? பேச்சு முத்த உனக்கு தெரியும்? இருடா, அண்ணன் கேட்கறது பேச்சு முத்த தெரியுமா உனக்கு? தெரியல கலைஞத்தை தெரியுமா தெரியாத? அப்ப அதான் யுக்தி. தட்சாலி வராங்க. இப்ப தமிழ்நாடு விழுப்புரம் எனக்கு சொந்தம் இல்ல. வேட்பாளர் களஞ்சியத்துக்கு தமிழ்நாடு சொந்தம் இல்ல. இது ஏன் நாடு. தம்பி அண்ணாமலைகிட்ட போய் கேளு. என் நாடு என் மக்கள்னு போட்டு நீங்க பயணிக்கிறீங்களே, எது உங்க நாடு எது உங்க மக்கள்னு நீ கேளு. தம்பி அண்ணாமலைகிட்ட இந்த ஊடகவியலாளர் கேளுங்க, எது உங்க நாடு என் நாடு என் மக்கள்னு நீங்க எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க. என் நாடு என் மக்கள்னு சீமான் போடும்போது தமிழ் தேசியம், அது பாசிசம், அது சாவனிசம், அது செப்பரேட்டிசம், இதெல்லாம் பேசுனீங்கல்ல. இப்ப என் நாடு என் மக்கள் நீங்க எப்படி போடுவீங்க? இதே என் நாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாலாம் நடப்பியல இல்ல? உங்க தலைவர் இருக்கிற குஜராத்ல தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இதே என் நாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகால நீங்க அங்க அதிகாரியா இருந்திருக்கீங்க, நடக்க முடியுமான்னு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என் நாடு என் மக்கள் நீங்க வச்சு ஓட்டு கேட்கறது எனக்கா உங்களுக்கா? என் அரசியலுக்கு தான் நீங்க வாக்கு கேட்கறீங்க. அதுதான் தமிழ் தேசம், அதுதான் தமிழ் தேசியம். என் நாடு என் மக்கள், நாங்கெல்லாம் உங்க மக்கள். எங்க மக்களுக்கு நீங்க செஞ்சது என்ன? கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, மீத்தேன் ஈத்தேன், இந்த வளக்கொள்ளை, லஞ்சம் ஊழலையே பேசிருக்கிறீங்க. இன்னும் அது ஒழிக்க முடியாததா? அது சீர்திருத்த முடியாதா? சரி செய்ய முடியாதா? செய்ய முடியும்ல. ஆனால் வளர்த்த மலையை மணலை நீங்க உருவாக்குவீங்களா? ஐயா மோடி கையெழுத்து போட்டார், ப்ளீஸ் மலையை கொஞ்சம் கடன்னு வளருமா? என்ன விட்லாச்சாரியார் படம் அது? மந்திர கொலை காட்டணும் மலை உருவாக, இந்திய மலையை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு, மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன் அதை பத்தி நீங்க எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க கோயிலுக்கிட்டே இருக்கீங்களா, குடிசைக்கு எப்ப வருவீங்க? சாமிகிட்டே நிக்கிறீங்களா, பூமிக்கு எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்க நீங்க? முதல்ல அவர்கிட்ட கேளுங்க, எங்க ஐயா எடப்பாடி கிட்ட கேளுங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இதான் 15 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். அது தமிழ் தேசியம்ங்கிறீங்க. எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க, நான் பேசுற அரசியல பேசுது. ஓட்டு எனக்காக கேட்கறாங்க. அம்மா கனிமொழி சொல்றாங்க, தமிழுக்கும் தமிழருக்காம யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அவங்களும் எனக்கு தவிர செய்யறாங்க. இப்ப தம்பி அண்ணாமலையில இருந்து ஐயா எடப்பாடியில இருந்து அம்மையார் கனிமொழியில இருந்து வாக்கு கேட்கறது நாம் தமிழர் கட்சி எனக்கு தான். அதனால இந்த கோஷங்களை மாத்திராதீங்க, இந்த முழக்கங்களை தயவுசெய்து. என் நாடு என் மக்கள் சரிதான். அப்ப இது நம்ம முழக்கத்தை தான் வச்சு தம்பி நடக்கிறாரு, நமக்கு தான் நடக்கிறாரு. அதுதானே.